ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிடிஎஸில் ஆல்ரெடி நம்ம 194 ஐபி பார்த்துருக்கோம், 194 சி பார்த்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே தேவைப்படுறவங்க நம்ம சேனலை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸில் செக்ஷன் 194Q இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பர்ச்சேஸ் ரிலேட்டடான செக்ஷன் தான். இதில் வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது. அதாவது இது ரிலேட்டடாகவும் பார்த்திங்கன்னா டிசிஎஸில், அதாவது செக்ஷன் 206C சப்செக்ஷன் 1H இதுவும் ரிலேட்டட் தான். ஆனால் நம்ம வந்து இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது 94Qவில் என்னென்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம டிடிஎஸ் பிடிக்கலாம் அப்படின்றத பற்றி சின்ன ஒரு அவுட்லைன் கொடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பர்ச்சேஸ் ரிலேட்டடான ஒரு செக்ஷன் தான். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கம்பெனியில் என்னோடய ப்ரீவியஸ் இயர், அதாவது லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட கரண்ட் டேர்ன் ஓவர் கிராஸ் ரிசிப்ட் ஃப்ரம் சேல்ஸ். ஓகேங்களா? கிராஸ் ரிசிப்ட் ஃப்ரம் சேல்ஸ்னால் சேல்ஸ் மூலயமா நம்ம பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அது. அப்படி இல்லைனா டேர்ன் ஓவர். ஓகேங்களா? டேர்ன் ஓவர் 10 crore. ஸோ இது வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் எக்ஸிஸ்டிங் ஆகிருக்கணும். 10 கோடி அல்லது 10 கோடிக்கு மேலே ஆகிருக்கணும். அப்படி இருந்தாலுமே கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் நான் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ளையர்கிட்ட இருந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணி இருந்தேன்னா அந்த 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து வாங்கணும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம டிடிஎஸ் வந்து பிடிக்கலாம். இந்த 2 கண்டிஷனும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த செக்ஷன் வந்து நமக்கு அப்ளிகபிள். இன்கேஸ் 10 crore வந்து நான் வந்து ரீச் பண்ணல அப்படின்றப்போ இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் 50 lakhs வந்தாலுமே நம்ம வந்து டிடக்ட் பண்ண வேண்டிய நெசசரி கிடையாது. ஓகேங்களா? அப்படி இன்கேஸ் வந்து சில பேர் வந்து டிடிஎஸ் பிடிக்கக்கூடாது, அவங்களோட அதை நான் ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. 206ன்றது வேறு, அது ரெண்டுத்தையும் இப்போ நான் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும், அதனால் அதை விட்டுறேன். 94Qவில் லிமிட் இது தான். ஓகேங்களா? நம்ம வந்து 10 crore தாண்டி இருக்கணும். கரண்ட் ஃபினான்ஷியலில் 50 lakhsக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம வந்து டிடிஎஸ் பிடிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எப்போதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1 July 2021 தான் அந்த செக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகுச்சு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா யார் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா பர்ச்சேசர், அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறவங்க யாரோ அவங்க தான் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கம்பெனி தான் வந்து 10 crore வந்து டேர்ன் ஓவர் வந்து ரீச் ஆகிருக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ விற்கிறவங்களோட டேர்ன் ஓவர் 10 crore. ஸோ விற்கிறவங்க வந்து அது வேறு செக்ஷனில் வரும், அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், என்னோடய கம்பெனியில் 10 கோடி ரூபாய் தாண்டிடுச்சு போன வருஷம். இந்த வருஷம் நான் ஒரு ஃபினான்ஷியல் இயர் இன்னும் ஒரு 7-8 மாதம் போயிருக்கு இல்லையா, ஒரு 6 மாதம் முடிஞ்சிருக்கு இல்லையா. அந்த 6 மாதத்துலேயே நான் ஒருத்தர்கிட்ட வாங்கின மெட்டீரியல் வேல்யூ 50 லட்ச ரூபா, 70-80 லட்ச ரூபா போச்சு. அப்போ நான் எவ்வளோ டிடிஎஸ் பிடிக்கணுன்றது தான் நான் சொல்கிறேன். இப்போது நம்ம சின்னதாக ஒரு டிராஃப்ட் மாதிரி பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டிராஃப்ட்டு. பர்பஸ் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டு பி டிடக்டட் அப்ளிகபிள் டு பார்த்தீங்கன்னா பையர் பர்ச்சேசர் யாரோ அவங்க மட்டும்தான். வித் எஃபெக்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா 1 July 2021 வென் கலெக்டட் ஆர் வென் டிடக்டட் ஆர் கலெக்டட் பார்த்தீங்கன்னா எப்போது டிடக்ட் பண்ணலாம், எப்போ கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆர் கிரெடிட் விச் எவர் இஸ் இயர்லியர். மீனிங் என்னென்னா பேமெண்ட், அதாவது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, 50 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, நான் வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ண போகிறேன். அவங்க வந்து ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுக்குறாங்க, பிஐ பர்ஃபார்மா இன்வாய்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நான் அதுக்கு நான் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ண போகிறேன். அப்போது நான் பேமெண்ட்டு தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். அப்படி பண்ணும்பொழுது அந்த பில் வேல்யூலேருந்து 0. இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, 0.1%, 1%க்கும் கீழே தான் நம்ம வந்து டிடிஎஸ் பிடிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ அந்த பிஐ வேல்யூ எவ்வளவோ அதில் இருந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது அந்த பிஐ அகேன்ஸ்டாக ஒரு அமௌண்ட்டில் இது வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டில் நம்ம பிடிக்கிறோம். அப்படி இல்லை, அட்வான்ஸ் பேமெண்ட்டில் நான் பில் புக் பண்ணுறேன் அப்படின்றப்போ பில் புக் போகும்போது டிடிஎஸ் அக்கௌண்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து விச் எவர் இஸ் இயர்லியஸ்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்று பேமெண்ட் பண்ணோம், இல்லை புக் பண்ணோம், ரெண்டுத்தில் எது நம்ம முன்னாடி பண்ணுறோமோ அப்பயே டிடிஎஸ் ரெடக்ட் பண்ணிடணும். பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 0.1%. ஓகேங்களா? டிடிஎஸ் வந்து 0.1%. பேன் வந்து வேலிடாக இருந்துச்சுன்னா, இன்கேஸ் பேன் வந்து இன்வேலிடாக இருந்துச்சுன்னா, பேன் அவைலபிள் இல்லை அப்படின்னா 5%. இதில் ட்ரிகர் பாயிண்ட்னு ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து டேர்ன் ஓவர் கிராஸ் ரிசிப்ட் சேல்ஸ் ஃப்ரம் தி பிஸ்னஸ்
of buyer should exceed rupees 10 crore during previous year excluding GST. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் டேர்ன் ஓவர், நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னா டேர்ன் ஓவர் கிராஸ் ரிசிப்ட் ஃப்ரம் சேல்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், கம்பெனியில் 10 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த டேர்ன் ஓவர் போயிருக்கு ஒன்று. செகண்டு, கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிருக்கு. ஸோ இது இந்த 2 பாயிண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா நம்ம வந்து டிடிஎஸ் வந்து ரிடக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து டேக்ஸ், இதெல்லாம் டேட் எல்லாமே தெரியும். எவ்ரி மந்த்துமே நம்ம டியூ டேட் வந்து 7th தான், 26Q தான் ஃபைல் பண்ணுவோம். இது வந்து ஃபார்ம் நம்பர் வந்து 26Q 24Q இருக்கும். ஓகேங்களா. கீழே வந்து ஃபார்ம் 16A 16 வந்து சேலரி, 16N வந்து அதர் தன் சேலரி. இப்போது நம்ம அந்த 2 சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஃபில்ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி டிடிஎஸ் ரிடக்ட் பண்ணணும், எப்படி கால்குலேஷன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது 70,000 வந்து நான் இந்த ஃபினான்ஷியல் இயரில் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. இது வந்து நான் ஒன்று கால்குலேட் வந்து டேக்ஸபிள் வேல்யூ மட்டும்தான் நான் சொல்கிறேன். 70 lakhsன்றது டேக்ஸபிள் வேல்யூ. 50 லட்ச ரூபாயை நான் வந்து அந்த லிமிட்டில் வந்து நான் லெஸ் பண்ணிடுறேன். மிச்சம் 20 லட்சம் தான் இருக்குது. அந்த 20 லட்சத்தில் 0.1% நான் டேக்ஸ் கால்குலேட் பண்ணோன்னா எனக்கு 2000 rupees வரும். ஸோ இந்த 2000 rupees எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன்னா, இந்த மந்த்து செப்டம்பர் மந்தில் நான் 2000 டேக் பண்ணுறேன். இதை வந்து October 7th நான் வந்து ரெமிட் பண்ணுவேன். அப்படி ரெமிட் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செகண்ட் குவார்ட்டரில் தான் கவர் ஆகும். செகண்ட் குவார்ட்டரில் நான் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஓகேங்களா. இது வந்து நம்ம வந்து டைம் லிமிட், அதாவது டிடிஎஸோட டியூ டேட் என்ன, டைம் லிமிட் ஃபைலிங் பண்ணுறதுக்கு டைம் லிமிட் என்ன, அப்படி பண்ணோன்னா லேட் ஃபீ எவ்வளோ வரும், இன்கேஸ் நம்ம லேட் ஃபைலிங் பண்ணால் எவ்வளோ வரும், லேட் பேமெண்ட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும், இது எல்லாமே தனியாக ஒரு வீடியோவில் நம்ம சொல்கிறோம். அப்போ அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இதுதான் வந்து செக்ஷன் 194Q இதுக்கான டீட்டெயில்ஸு. ஸோ இது தொடர்ந்து நம்ம செக்ஷன் 206C சப்செக்ஷன் 1H இதை வந்து பார்க்கலாம். இதுவும் சேம் க்ரைட்டீரியா தான். இங்கே நம்ம பையரை பார்க்குறோம், அங்கே நம்ம செல்லரை பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ மற்றபடி சேம் ப்ரொசீஜர் தான். ஃபார்ம் நம்பரில் கொஞ்சம் மாறும். இது வந்து டிடிஎஸ்ஸு, அது டிசிஎஸில் வரும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் பிட்வீன் டிடிஎஸ் செக்ஷன் 194Q அண்ட் டிசிஎஸ் செக்ஷன் 206C சப்செக்ஷன் 1H இது என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வைங்க. இதனால் பண்ணுறதுனா என்ன ஆகும்னா, அக்கௌண்ட்ஸ் ஃபீல்ட்ஸில் இருக்கவங்களுக்கு ஜூனியர் லெவலில் மேபி ஜூனியர் லெவலில் இருக்கலாம், இல்லை சீனியர் லெவலில் இருந்துமே அவங்களுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண விடாமல், மீன்ஸ் ஒர்க் பண்ண சான்ஸ் இல்லாமல், இல்லை ஒரு விஷயம் வந்து சின்ன விஷயம் லேக் ஆகிருக்கலாம். ஸோ அது மாதிரி ஏதாச்சும் இருக்கவங்களும் நம்ம சேனலை செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் புதுசாக வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக தான் போட்டுட்ருக்கோம். ஸோ விருப்பமாக இருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வைங்க. அப்புறம் நம்ம ஒரு டிடிஎஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.